Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for Bachelor of Pharmacy. Apply now. செய்திகள் 12ஆம் தேதி வரைக்குமே கனமழை நீடிக்கும் இருந்துச்சு சார். அதான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இந்த தீவிர மழைப்பொழிவு என்பது 9ஆம் தேதி வரைக்கும், அதற்கு பிறகு ஒரு 3 நாட்களுக்கு சென்னைக்கும் இன்றைக்கும் மழை உண்டு. இன்று நள்ளிரவுக்குள் சென்னைக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும். நாளைக்கு இதை விட கொஞ்சம் கூடுதல், அதாவது நேற்றை விட சற்று குறைவான மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுத்தாலும் 2 நாட்களுக்கு ஒரு கனமழை பொழிவு கடலோரம் டெல்டா உட்பட, தென் தமிழ்நாடு உட்பட, சென்னை உட்பட. இனிமேல் கோடை என்பது விலகிவிட்டது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்ட காரணத்தினால வெயில் இருக்க வாய்ப்பில்லை, அனல் இருக்க வாய்ப்பில்லை. வெயில் இருந்தாலும் பெரிய அளவில் சுட்டெரிக்கும் வெயிலாக இருக்காது. ஆனால் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சென்னையில சுட்டெரித்த வெயில் சில நாட்களுக்கு முன்பு இருந்துச்சு. ஆனா நேற்று இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. விடிய விடிய கனமழை, அதுவும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெஞ்சிட்டு இருந்துருக்கு. இன்னைக்கும் மேகமூட்டமா தான் இருக்கு. ஸோ இந்த மழை எவ்வளவு நாள் தொடரும், நீடிக்குமா, இல்ல எவ்வளவு நாள் சார் இருக்கும்? தற்பொழுது தென் இந்திய வளிமண்டலத்துல, அதாவது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா கூட தெற்கு ஓரம் மற்றும் அப்படியே ஒடிசா அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் வரைக்குமே வளிமண்டல இடையடுக்குன்னு சொல்லலாம். அதாவது 1500 மீட்டர்ல இருந்து ஒரு 7000 மீட்டருக்கு இடைப்பட்ட பகுதி. சரியா சொல்ல போனா 2 வேறு காற்று சுழற்சிகள் 2 இருக்கு. ஒரு சுழற்சி பாத்தீங்கன்னா 2000 மீட்டர்ல இருந்து 6000 மீட்டர் வரைக்கும், அதாவது 2 கிலோமீட்டர்ல இருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும். இன்னொன்று 1.5 கிலோமீட்டர்ல இருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும். இந்த இடைப்பட்ட வளிமண்டலத்துல நீடிக்கிறது இந்த காற்று சுழற்சி. கேரள பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று அதாவது தென்மேற்கு பருவ காற்று வெப்பமடைந்து தமிழ்நாட்டில் நுழைகிறது. வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்துகிறது. ஆக இந்த காற்று சுழற்சி விலகும் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தொடரும். இந்த காற்று சுழற்சி என்பது தென்மேற்கு பருவமழை முன்னேற்றமாக கொண்டிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக அதுக்கு சற்று வடக்கு நோக்கியோ வடமேற்கு திசை நோக்கியோ நகரும். ஆக நாளைய மறுதினம் 9ஆம் தேதி வாக்குல இந்த காற்று சுழற்சி அரபிக்கடலோரம், மகாராஷ்டிரா மற்றும் கோவா, வடக்கு கர்நாடகா கரையோர பகுதிகளில் இது மையம் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டும் ஒன்றிணைந்து அரபிக்கடலோரத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வின் நிலையாக, அதாவது இரண்டுமே கீழே இறங்கி தரையோட கடலோட இணைந்து ஒரு காற்று சுழற்சி அமைய போகிறது. செய்திகள் 12ஆம் தேதி வரைக்குமே கனமழை நீடிக்கும் இருந்துச்சு சார். அதான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இந்த தீவிர மழைப்பொழிவு என்பது 9ஆம் தேதி வரைக்கும், அதற்கு பிறகு ஒரு 3 நாட்களுக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு இருக்கும். அதாவது இன்றைக்கு பொறுத்த மட்டிலும் கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல தற்பொழுது மழை தொடங்கி இருக்கு. இன்னும் சற்று நேரத்துல மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே ஆங்காங்கே மழை தொடங்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரியிலிருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும் ஆங்காங்கே மழை தொடங்கும். பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு வரும், அப்புறம் அப்படியே வட உள் மாவட்டங்களுக்கு என்று அப்படியே சென்னைக்கும் இன்றைக்கும் மழை உண்டு. இன்று நள்ளிரவுக்குள் சென்னைக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும். நாளைக்கு இதை விட கொஞ்சம் கூடுதல், அதாவது நேற்றை விட சற்று குறைவான மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுத்தாலும் நேற்றைய அளவு மழைப்பொழிவு நாளைக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இன்னும் 2 நாட்களுக்கு ஒரு கனமழை பொழிவு கடலோரம் டெல்டா உட்பட, தென் தமிழ்நாடு உட்பட, சென்னை உட்பட. 9ஆம் தேதி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தென் கடலோரத்திற்கும் டெல்டாவையும் கொஞ்சம் ஒதுக்கும். ஏன்னா வடமேற்காக நகர போகிறது. கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதியை போய் நகர்றதுனால வடமேற்கு தமிழகத்துல தான் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். வடகடலோரம் வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும். ஆக நாளைய மறுதினம் 9ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரம் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் பிற மாநிலங்கள் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இதுல குறிப்பாக மங்களூர்ல இருந்து சூரத் வரைக்கும் உள்ள அரபிக்கடலோர பகுதிகளில், குறிப்பாக அந்த கோவா, அந்த ரத்னகிரி, மும்பை பகுதிகளில் இது மையம் கொள்ள போகிறதுனால மும்பை எல்லாம் மிக கனமழை பொழிவு 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு மும்பையில போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கு இடையூறு கொடுக்கும் மழை, பாதிக்கும் மழை பொழிவு மும்பை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மகாராஷ்டிரா பகுதிகளுக்கும் ரத்னகிரி, கோவா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்க போகிறது. ஆக இந்த நிகழ்வு விலகிற காரணத்தினால தீவிர மழைப்பொழிவு 9ஆம் தேதி விலகிறது. அதற்கு பிறகு 10, 11, 12ஆம் தேதியில மேற்கு காற்று வருகை காரணமாக வெப்பசலன மழை பொழி போல ஆங்காங்கே, அதாவது நீலகிரி மலை மறைக்கும் பகுதியாகிய இந்த ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி, அப்படியே பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி, இங்கெல்லாம் மழை இருக்கும். வடகடலோரம் சென்னை வரைக்கும் கூட
இன்றைக்கு நாளைக்கு 9ஆம் தேதி வரை இருக்கும் அளவை விட குறைவாக 10, 11, 12 தேதிகள்ல ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். அதே போல தென் மாவட்டங்கள்ல மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருக்கும். 12ஆம் தேதி வரை மழை இருக்கு. கனமழை பொழிவு என்பது 9ஆம் தேதி வரை. பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு, அளவில் குறைந்த மழைப்பொழிவு 12ஆம் தேதி வரை. அது பிரச்சனை. நீங்க சொன்னீங்க இப்போ மும்பைலாம் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுற அளவுக்கு கனமழை இருக்குன்ட்டு. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா நேற்று விடிய விடிய பெய்த கனமழை காரணமாகவே விமானங்கள்லாம் திருப்பி விட்டுருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 விமானங்கள் கிட்ட திருப்பி விட்டுருக்காங்க. அந்த நேற்று பெய்த அந்த இரவு பெய்த கனமழைக்கு அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கு. ஸோ இந்த மழை எப்படி சார் ஒரு மீண்டும் இந்த சாய்வான பகுதி தாழ்வான பகுதிகள்லாம் வெள்ளம் தேங்குற அளவுக்கு ஒரு கனமழையா இருக்குமா? இல்ல சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குமா சார்? அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று பெய்த மழை அளவு தான் இருக்கும். நேற்று பெய்த மழைன்னா நீங்க கற்பனை செய்து கொண்ட வேண்டியதான். நேற்றுக்கு எந்த அளவுல தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியதோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதற்கு மேல் பெய்வதற்கு வாய்ப்பில்லை. நேற்றை விட அதிகமாக பெய்ய வாய்ப்பில்லை. அதே அளவு மழை பொழிவு தான் இருக்கும். விமானங்கள் மற்றும் விமானங்கள் திருப்பி விடப்பட்டதுக்கு காரணம் என்ன? நேற்று பெய்த மழையில கடுமையான இடி மின்னல் சூறைக்காற்று இருந்தது. பொதுவா சூறைக்காற்று இருந்தாலே விமானங்கள்லாம் தரையிறங்குவதில் பெரிய சவால் இருக்கும். கடந்த வாரம் விஜயவாடாவில் தரையிறங்கிய விமானம் வந்து கடுமையான அடக்கழிக்கப்பட்டு ஆட்டப்பட்டு மிகவும் கடுமையான முயற்சியில தரையிறக்கின. இப்படிப்பட்ட பயணிகள் விமானங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை காரணமாக தான் இந்த இடி மின்னலும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாகத்தான் இது நீர் தேங்கும் வகையில இந்த மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. விமானங்களில் தரையிறக்குவதற்கு இந்த காற்று இடிமின்னல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில தான் இருக்கும். இன்னமும் 2 நாட்களுக்கு அப்படி இருக்குமே தவிர அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரம், குறிப்பிட்ட அரை மணி நேரம் மட்டும்தான் அந்த இடையூறு கொடுக்கும். முதல் மழை வந்து தொடங்கும் பொழுதுதான் அந்த இடிமின்னல் இருக்கும் தவிர தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் பொழுதுலாம் அப்படி சீரான மழை பொழிவு தூறலா தான் இருக்கும். அதுல எல்லாம் இடிமின்னல் இருக்காது. அது மும்பைக்கு தான் இனிமே பிரச்சனை. சென்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. அதாவது கோவாவுல ஒரு எவ்வளவு மழை பெய்தாலும் பாதிக்காது, உடனே கடலுக்கு போயிடும். ஆனா மும்பையை பொறுத்த வரைக்கும் ரயில் தண்டவாளங்கள்ல நீர் தேங்கும், அங்கேயும் விமான போக்குவரத்தை பாதிக்கும், சாலை போக்குவரத்தை பாதிக்கும். இந்த நிகழ்வெல்லாம் வரக்கூடிய 10, 11, 12 தேதிகள்ல மும்பை மாநகரத்திற்கு ஏற்பட போகிறது. அதே போல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இப்போ பகல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு சில தினங்கள் முன்பு பகல்ல லைட்டா சாரல் மழை இருந்துச்சு. ஆனா பெரும்பாலும் இந்த பகலெல்லாம் வந்து ஒரு மாதிரி மேகமூட்டமா இருந்துட்டு இந்த இரவு 6 மணிக்கு மேல ஒரு 7 மணிக்கு மேலதான் வந்து அந்த மழையே தூங்குது, விடிய விடிய பெய்யுது. அதுக்கு என்ன காரணம் எதாவது இருக்கா சார்? இரவு நேரங்களில் மட்டும் மழை இடி மழையுடன்? அதாவது இப்பொழுது நம்முடைய இப்ப காலம் வந்து தென்மேற்கு பருவமழை காலம். தென்மேற்கு திசையில் இருந்து கேரள பகுதியிலிருந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் கர்நாடக பகுதியிலிருந்து இந்த மைசூர் அதனை ஒட்டி உள்ள பகுதியிலிருந்து அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் வழியாக அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், அப்படியே காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாகத்தான், அது திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதி வழியாகத்தான் அது சென்னையில வந்து அந்த காற்று நுழையணும். பொதுவாக தமிழ்நாடு எப்பொழுதுமே காலை பொழுது பிடிந்தாலே இந்த மழை ஓய்ந்து விடும். வெயில் வர 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 வெப்பம் உயரும், காற்றும் வரும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம், தென்மேற்கு பருவ காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் என்னாகும், வெப்பத்தால லேசாகி மேலடுக்கு போகும். காற்று லேசாகி மேலடுக்கு போகும், அந்த நீராவியும் மேலடுக்கு போகும். அப்படியே தென்மேற்கு பருவ காற்றுனால நகர்த்தி கொண்டு வந்து மேலடுக்குல சென்னை வரைக்கும் வந்துடும். ஒரு 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு பேருந்து வந்தால் எப்படி இருக்குமோ அதே போலதான் காலையில் கர்நாடகாவில, கேரளாவில அந்த நுழைந்த அந்த காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து சென்னையை அடைவதற்கு அது மாலை ஆகி விடுகிறது. மாலையில கிழக்கு காற்று சந்திப்பு, அதாவது இந்த காற்று சுழற்சியில் இருக்கக்கூடிய கிழக்கு காற்று அல்லது வடகிழக்கு திசையிலிருந்தும் வடக்கு திசையிலிருந்தும் குவிக்கப்பட்டு அந்த இடத்துல எதிர்க்கப்பட்டு தேக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டு அந்த நேரத்துல நீடித்து நின்ற மழைப்பொழிவை, தொடர் மேக உற்பத்திக்கு ஏற்ற மழைப்பொழிவை அங்க சென்னையில கொடுக்கிறது. ஆக வெயிலால காற்று லேசாகி வெப்பச்சலனம் அடையும். அதனாலதான் இடி மின்னல் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே வெப்பத்துக்கு பிறகு வரக்கூடிய மழைப்பொழிவு, வெயிலுக்கு பிறகு வரக்கூடிய மழைப்பொழிவுல எப்பொழுது இடி மின்னல் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனாலதான் இது மாலை இரவு நேரங்கள்ல இந்த மழைப்பொழிவு கொடுக்கிறது. பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலம் என்றாலே தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை. ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல வட சென்னை மற்றும் திருவள்ளூர், அப்படியே ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல. ஏன்னா ஆந்திர பிரதேசத்துக்கு செப்டம்பர் அக்டோபர்ல தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் அடைந்திருக்கும். இப்போ வந்து ஜூன் ஜூலைல தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான். தமிழ்நாட்டுல பெய்யக்கூடிய மழை வெப்பசல மழை போலதான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அந்த சாரல் மழை, இடி இல்லாத மழை. தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழை போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக அங்கே இருக்கும், அதுல இடி இல்லாமல் இருக்கும். இப்போ சென்னையை தாண்டி உள் மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு பத்தி சொன்னீங்க, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்லாம். இதை தாண்டி உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்னா இந்த கோயம்புத்தூர்,
ஈரோடு, சேலம், நாமக்கல் இங்கெல்லாம் வந்து சில நேரங்களா வந்து மழை பேஞ்சிட்டு இருக்கு. அதுவும் அங்கேயும் இடி மின்னலோட தான் பேஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. காற்றும் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா விவசாய பயிர்கள்லாம் அங்கங்க கரூர்லாம் பாத்தீங்கன்னா பயிர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மழை எந்த அளவுக்கு சார் உள் மாவட்டங்கள்ல நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பாக அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பரப்பில் விரிந்த பகுதி, அதாவது இப்ப கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா ஒரு தென்கோடியில இருக்கு. கன்னியாகுமரியில நுழையிற காத்து உடனடியா அது இலங்கையில தான் போய் மழையை கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரல் வழிமொழியில நுழையிற காத்து உடனடியா தூத்துக்குடியில போய் கடல்ல இறக்கி மன்னார வளைகுடாவில் மழை பொழிவு கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா தேனியில பாத்தீங்கன்னா அப்படியே வந்து விருதுநகர் மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் மழை பொழிவு கொடுக்கும். இப்படி அப்படியே பரப்பு தமிழ்நாட்டுல வடக்கே போக போக பரப்பளவுல விரிந்திருக்கிற காரணத்தினால வடக்கே அதிக மழைப்பொழிவு கொடுப்பதற்கு இந்த வெப்பசலன மழைப்பொழிவு எல்லாம் இப்ப காற்று சுழற்சியும் வட இந்திய மன்னிக்கவும் தென்னிந்திய நிலப்பகுதிகளில் வளிமண்டலத்துல நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வளிமண்டலத்துல நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையின் காரணமாக இது மழைப்பொழிவிற்கு சாதக அமைப்பு, அதிக மழைப்பொழிவு, கனமழை பொழிவு, நீடித்து நின்ற மழைப்பொழிவு. நேற்றைக்கெல்லாம் ராணிப்பேட்டையில 11 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நம்பர் 1 இடத்தை பிடிக்கக்கூடிய இடம் மாவட்டம் பாத்தீங்கன்னா அது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல நிறைய மழை பொழிவை கொடுக்கும். அடுத்தது பாலக்காட்டு கணவாயில இருந்து வரக்கூடிய வெப்பமான காற்று அப்படியே பாத்தீங்கன்னா கரூர், தாராபுரத்துல இருந்து இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாம் பதிவு செய்து கொண்டிருக்கூடிய நேரத்துல திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல மழை தொடங்கி இருக்கிறது, சங்கராண்டம்பாளையத்துல மழை தொடங்கி இருக்கு. இப்படியா அந்த மழைப்பொழிவு அப்படியே பாத்தீங்கன்னா கரூர், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, அப்படியே அந்த கரூர் மாவட்டத்துல தெற்கு பகுதி, அப்படியே பழவிடுதி இந்த பகுதியெல்லாம் பொழிந்து டெல்டா மாவட்டங்களுக்கு வரும். ஆகவே டெல்டா மாவட்டம் நுழையும் பொழுது கிழக்கு திசையிலிருந்து ஒரு காற்று வரும். அதனால எதிர்ப்பை ஏற்படுத்தி நீடித்து நின்ற மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள்ல கொடுக்கும். அதாவது உள் மாவட்டங்களுக்கு நேற்று போலவே கனமழை பொழிவு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் நேற்றை விட இன்றைக்கு குறைவாக இருந்தாலும் நேற்றே அளவு மழைப்பொழிவு நாளைக்கு கொடுக்க இருக்கிறது. 8ஆம் தேதி 9ஆம் தேதி சற்று தீவிரம் குறைந்து பரப்பில் குறையும். 10, 11, 12 தீவிரம் குறைந்திருக்கும். ஆக இன்றைக்கும் நாளைக்கும் 9ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு உள் மாவட்டங்கள்லையும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கணவாய் பகுதி தவிர, அதாவது கணவாய் பகுதிகளில் காற்று மட்டும்தான் வரும். காற்றை தடுக்கக்கூடிய வெப்பம் ஏற்படுத்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மலைகள் உயரமா இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்திற்கு கிழக்கு பகுதி ஈரோடு மாவட்டம், கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதி மதுரை மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம். இந்த மாவட்டத்துல கொஞ்சம் நிறைய நல்ல மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். கணவாய் பகுதிகளில் நுழையக்கூடியது கரூர், திருச்சி மற்றும் வட டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். முதலிடத்தை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடவுள் மாவட்டங்களும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், இன்னும் பாத்தீங்கன்னா விழுப்புரத்தோட வடக்கு பகுதி, சென்னை, திருவள்ளூர் உட்பட வடகடலோரத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல கோடை காலம் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த 12ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை இருக்குன்றீங்க. அதுக்கப்புறம் அந்த வெயிலோட தாக்கம் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்ப பகல் நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மழை வரதுனால ஒரு உஷ்ணமான நிலை தான் இருக்கு. இதை தாண்டி இந்த 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த வெயிலோட தாக்கம் எப்படி சார் இருக்கும்? கடந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா வெயில் சுத்தமா இல்லை. ஆனால் ஒரு புயல் கரை கடந்த பிறகு, வங்கதேசத்துல கரை கடந்த பிறகு ஒரு 27ஆம் தேதியிலிருந்து ஒரு 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 6 நாள் பாத்தீங்கன்னா என்னமோ கோடை காலம் 1 மாதம் அனுபவித்தது போல அனுபவித்தார்கள். சென்னையில 6 நாளே மிகவும் ஒரு கஷ்டப்பட்டார்கள். சென்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வடவுள் மாவட்டங்கள் எல்லாமே அனுபவித்தார்கள். அப்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமில்லை, தொடங்கவில்லை. தொடங்கி இருந்தாலும் தமிழ்நாட்டுல தொடங்கல, கேரளாவில தொடங்கி இருந்தது. அப்புறம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்குல தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கியது. அப்புறம் 3ஆம் தேதி தான் தமிழ்நாட்டிலே தொடங்கியது. 4ஆம் தேதி இன்றைக்கெல்லாம் தெலுங்கானாவை தாண்டி போயிட்டு, அப்ப தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிற காரணத்தினால குளிர்ச்சியான சீதோஷ நிலை தான் இனிமே இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்து வரும். கேரளாவில மழை பெய்து விட்டு ஈரக்காற்று தமிழ்நாட்டுக்கு வரும். இதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல மழை இல்லாவிட்டாலும் இந்த வெயில், அனல் இதெல்லாம் முற்றிலுமா இனிமே இல்லை. இனிமே வந்தா இந்த சூரியன் குத்துக்கதிர் வடக்கே போயிட்டு, அதாவது கடகரேகைக்கு போயிட்டு மீண்டும் மகரரேகைக்கு திரும்பும் பொழுது இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்துல கொஞ்சம் வெயில் இருக்கும். அதுவும் தென்மேற்கு பருவமழை காலத்துல அந்த சூரியன் குத்துக்கதிர் வர்ற காரணத்தினால கொஞ்சம் உயர்ந்தது போல் அனுபவிப்போமே தவிர இனிமேல் கோடை என்பது விலகிவிட்டது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்ட காரணத்தினால வெயில் இருக்க வாய்ப்பில்லை, அனல் இருக்க வாய்ப்பில்லை. வெயில் இருந்தாலும் பெரிய அளவில் சுட்டெரிக்கும் வெயிலாக இருக்காது. ஆனால் வியர்வை கொஞ்சம் இருக்கும். வியர்வை எப்படி இருக்கும்னா, இப்போ பாத்தீங்கன்னா மழை வியர்வைக்கு பிறகுதான் மழை வந்து கொண்டிருக்கிறது. காரணம், நாம் இருக்கும் இடம் குறைந்த அழுத்த பகுதி. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட வெளிப்பகுதி காற்று அழுத்தம் குறைவாக இருக்கிறது. அதனால உள்ளிருந்து வியர்வையாக வெளியே ஈர்க்கப்படுகிறது நம்முடைய வியர்வை தண்ணீரை. அதனால அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கோடை காலம் போல அனலோ வெப்ப அலையோ இதெல்லாம் வாய்ப்பில்லை. வியர்வை இருக்கும். அப்புறமா அது அந்த அளவிற்கு ஒரு அசௌகரியம் தெரியாது.
ஒரு அனல் வெப்பம்லாம் இருக்காது. அவ்வளவுதான் சொல்லலாம். கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி பயனுள்ள தகவல் வந்து எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for Bachelor of Pharmacy. Apply now.